guys, welcome to Nesighaa's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய இஞ்சி பூண்டு சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணா டேஸ்டா இருக்கும். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள், கடுகு, 10 வரமிளகாய். இந்த வரமிளகாய் காரம் இருக்காது, அதனால நான் 10 எடுத்துருக்கேன். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. புளி கரைச்சல், எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. இதுல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுத்துக்கோங்க. லைட்டா கலர் மாற வரைக்கும் வறுத்தா போதும். மிளகாய் நல்லா வறுபட்டுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். அதே பேன்ல இஞ்சி சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் மஞ்சள் தூள், இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வதங்கிடுச்சு. இது ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார்ல வறுத்து மிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம வதக்குன வெங்காயம், இஞ்சி, பூண்டுலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இது தண்ணி விடாம அரைச்சிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். நம்ம அரைச்சு வச்ச சட்னியை இந்த தாளிக்க சேர்த்துக்கலாம். இது எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த சட்னி நல்லா வதங்கிடுச்சு. மேலெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம தண்ணி சிக்கமா அரைச்சோம்னா ஒரு வாரம் கூட கெடாது. நம்ம இந்த சட்னியை சர்வ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி உங்கள் நோய் சக்தியை அதிகரிக்க உதவும். சளி, காய்ச்சல், இரும்பெல்லாம் குணப்படுத்தும். இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.